The next, organizations. Then organization can also build an image in the minds of the people, through this they are marketing their products. For example, if the ஏரியல் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஏரியல் சர்ஃப் எக்ஸல் அப்படின்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு காசுமே இட் வில் கோஸ் டு த எஜுகேஷன் ஆஃப் த புவர் சில்ட்ரன் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அது அவங்களோட கொடுக்குற ஒவ்வொரு ஈவெண்ட், இப்போ சப்போஸ் செலிபிரிட்டிஸ்னு ஒரு ஈவெண்ட் கிரியேட் பண்ணுறாங்க, சிங்கப்பூர் மலேசியாவில் ஒரு ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணுறாங்க. அதன் மூலமாக அந்த டொனேஷனை வந்து அகரம் ஃபவுண்டேஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷனுக்கு ட்ரஸ்ட்டுக்கோ என்ன பண்ணுறாங்க, நிறைய அமௌண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அந்த ஆர்கனைசேஷன்ஸ் வந்து த்ரூ சம் ஆக்டிவிட்டீஸ் மூலமாக என்ன பண்ணுறாங்க, மார்க்கெட்டிங் தேர் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சில நேரம் அந்த ஆர்கனைசேஷன் ஒரு அடாப்டேஷன் ஆஃப் வில்லேஜை எடுத்துக்கிடுவாங்க, ஒரு ஈவெண்ட்டை கிரியேட் பண்ணுவாங்க, ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்காக ஒரு டொனேஷன்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக ஈவெண்ட் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் ஆர்கனைசேஷன் ஆல்சோ இன்வால்வ்டு, organization activities also involved for exchange of goods and services. Now it is also comes under the category marketing. Okay, then informations. Moreover, information is main important for the marketing today. Okay, the data collected by the organization used as a product for this purpose. For example, information collected by the libraries collect பண்ணுவாங்க, இந்த புக்கு நல்லா இருக்கு, இந்த ரிசர்ச் ஏஜென்சிஸ் மூலமாக இவங்க என்னென்ன இந்த ப்ராடக்டில் இன்ன கண்டென்ட் இருக்குது, இது நமக்கு எவ்வளோ வேல்யூபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் பற்றி விளம்பரம் கொடுப்பாங்க. அந்த எஜுகேஷன்ஸ் இன்ஸ்டியூஷனில் என்னென்ன இசிசி இருக்குது, அதோட சைலண்ட் ஃபியூச்சர்ஸ் என்ன, இம்பார்ட்டன்ட் இது என்னென்ன இம்பார்ட்டன்ட் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு இன்ஃபர்மேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்புறம் புக்கு பப்ளிஷர்ஸ் வந்து மூலமாக இந்த புக்கு நல்லா இருக்குது, இதை பற்றி தெளிவாக பேசப்பட்டிருக்கு, ப்ரெசன்ட் டாப்பிக்கை பற்றி பேசப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நேரம் இந்த டிவியில் பார்த்தீங்கன்னா 3வது கண் அப்படின்னு சொல்லி ஒரு போய் வந்து என்ன பண்ணுவாங்க, பர்டிகுலர் செலிப்ரிட்டிஸோ பார்த்து பர்சன்ஸை என்ன பண்ணுவாங்க, அவங்கள நேர்காணல் நடத்தி இன்டர்வியூ நடத்தி என்ன பண்ணுவாங்க, இப்போ இன்ஃபர்மேஷன்ஸை ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இன்ஃபர்மேஷன்ஸ் மூலமாகவும் தே கேன் என்ன பண்ண மார்க்கெட்டிங் தயர் ப்ராடக்ட்ஸ், தென் மார்க்கெட்டிங் தயர் சர்வீசஸ் ஆல்சோ. பெஸ்ட் எக்ஸாம்பிள் கௌரி மதன் எடுத்துக்கோ. அவன் இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ணி அவன் என்ன பண்ணுறான், வீடியோவில் அப்லோட் பண்ணி யூடியூப் மூலமாக என்ன பண்ணுறான், மார்க்கெட்டிங் ஹிஸ் சர்வீசஸ், ஹிஸ் எக்ஸ்பீரியன்ஸஸ் ஃபார் மணி வேல்யூ. ஸோ தட் இஸ் ஆல்சோ கம்ஸ் அண்டர் த கேட்டகரி மார்க்கெட்டிங். லாஸ்ட் ஒன், ஐடியாஸ். ஸோ ஐடியாஸ் ஆல்சோ த பர்சன்ஸ் ஆல்சோ எ பர்சன்ஸோட இன்னோவேட்டிவ் ஐடியாஸு, attractive ideas also can be used for marketing their products. For example, social media marketing மூலமாக இப்போ நிறைய சோசியல் மீடியா மூலமாக அந்த கொரோனா பேனிக் டைமில் ஒவ்வொரு செலிப்ரிட்டிஸும் அவங்க வீட்டில் எப்படிலாம் வந்து என்ன பண்ணாங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க, வாட் ஆர் த யூஸ்ஃபுல் ஈவெண்ட்ஸ் தே ஆர் டூயிங். ஸோ அவங்களோட அட்ராக்டிவ் ஐடியாஸ் என்ன, இந்த கொரோனா பீரியடில் எப்படிலாம் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், என்ஜாயபுளாக பண்ணிக்கலாம், எப்படி டைமை வந்து ஈக்குவலாக ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஐடியாஸ் நிறைய ப்ரொவைட் பண்ணுவாங்க. இன்னோவேட்டிவ் ஐடியாஸ், அட்ராக்டிவ், இதெல்லாம் வந்து கம்ஸ் அண்டர் த கேட்டகரி மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, எஸ். Now the role of so far we have seen what can be marketed. So goods, services, not only the products, organization, அவங்களோட பிளேஸ், அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களோட ஐடியாஸ் எல்லாத்தையுமே எக்ஸ்சேஞ்ச் ஃபார் மணி வேல்யூ அப்படின்னா இட் கம்ஸ் அண்டர் த கேட்டகரி மார்க்கெட்டிங். நெக்ஸ்ட் ஒன் we are going to see a role of a marketer. மார்க்கெட்டர் வந்து அவரோட பங்கு என்ன, மார்க்கெட்டிங்கில் அவரோட பங்கு என்ன, அவர் என்னவா செயல்படுறாரு அப்படின்னா இன்ஸ்டிகேட்டராக செயல்படுறாரு, புது இன்னோவேட்டராக செயல்படுறாரு, அதே நேரம் இன்டகிரேட்டராகவும் அவர் செயல்படுறாரு. ஓகே, ஸோ லெட்ஸ் see instigator. As an instigator, marketer keenly watches the development takes place in the market and identify the opportunities emerging in the ever changing market. So instigator என்ன பண்ணுவார்னா, watch the marketing activities, watch பண்ணி என்ன டைப் ஆஃப் ப்ராடக்ட் இப்போ ரீசெண்டாக நல்ல சேல்ஸ் ஆகிக்கிட்டு இருக்கு, எது அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணப்படுது, எது ரொம்ப டிமாண்டாக இருக்குதுன்னு சொல்லி கீனாக என்ன பண்ணுவார், வாட்ச் பண்ணிட்டே இருப்பார். வாட்ச் பண்ணிட்டே அந்த வாட் ஆர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிள் தேர் டு மார்க்கெட்டிங் தேர் ப்ராடக்ட்ஸை, என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது, அவங்களோட ப்ராடக்ட்டை மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு என்னென்ன வாய்ப்பு இருக்குது, எல்லாத்தையுமே கீனாக என்ன பண்ணுவார், அப்சர்வ் பண்ணுவார். அப்சர்வ் பண்ணிவிட்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவர் என்ன கேபிட்டலைஸ் பண்ணினா மார்க்கெட்டிங் பண்ணிடுவார். இன் சச் அ கேஸ் வந்து அப்போ அஸ் அ இன்ஸ்டிகேட்டராக அவர் என்ன பண்ணார், லீட் த பிஸ்னஸ் டுவர்ட்ஸ் த நியூ டெசிஷன், நியூ டைரக்ஷன்ஸ்க்கு கொண்டு போகிறார். ஸோ என்னவா செயல்படுறாரு அப்படின்னா ஒரு புதுமை அஸ் அ இன்ஸ்டிகேட்டர் ஒரு தூண்டுபவராக செயல்படாது. மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு அவர் ஒரு மற்ற அந்த அவர் அப்சர்வ் பண்ண ஐடியாஸ் எல்லாத்தையுமே யாருக்கு ஃபார்வேர்டு பண்ணுவார்னா அந்த கம்பெனிஸ்க்கோ அவங்களுக்கு ஃபார்வேர்டு பண்ணி விட்டார்னா அவர் என்ன அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை பேஸ் பண்ணி கம்பெனிஸோ இண்டிவிஜுவல்ஸோ அவங்க ப்ராடக்டை மார்க்கெட்டிங் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அப்போ அஸ் அ இன்ஸ்டிகேட்டராக
என்ன பண்ணுற மார்க்கெட்டிங்கில் ஒரு இன்ஸ்டிகேட்டராக யார் செயல்படுறாருன்னா மார்க்கெட்டர் அப்படிங்கிறவர் செயல்படுறார். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் வாட் இன்னோவேட்டர். ஸோ இன்னோவேட்டர் அப்படின்னு சொன்னோம்னா புதுமை புகுத்துனர் அப்படின்னு சொல்லலாம். புதுமையாக எதையுமே இன்னோவேட்டிவாக செய்வார். Marketer seeks to distinguish his products and services by adding additional features or functionalities to the existing product and modifying the price structure, introducing the new delivery pattern and creating new business models, introducing the changes in the production process and so on. ஸோ இன்னோவேட்டருங்கிறது நாட் ஓன்லி ப்ராடக்டில் மட்டும் இன்னோவேட்டிவ் புது ப்ராடக்டை மட்டும் கொண்டு வரதில்லை, பழைய ப்ராடக்டையும் சில புதுமையை புகுத்துருவார். இல்லை அப்படின்னா ஏற்கனவே மாடிஃபை உள்ள ப்ரைஸிங் ஸ்ட்ரக்சரை என்ன பண்ணுவார், இப்போ 100 ரூபான்னு விற்கிற பொருளை 80 ருபீஸ்க்கு குறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மார்க்கெட்டுக்கு டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸிங் ஸ்ட்ரக்சர்லையும் ஒரு புதுமையை புகுத்துவாங்க. அதே மாதிரி நியூ வே ஆஃப் டெலிவரிங் த ப்ராடக்ட்ஸ். இப்போ நீங்கள் வீட்டில் கேஷ் ஆன் டெலிவரி வச்சுக்கலாம், பேடிஎம் மூலமாக ஈஸியாக நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்றதுலாம் இந்த மாதிரி அதுலேயும் புதுமையை என்ன பண்ணுவார், புகுத்துவாங்க. அதே மாதிரி நியூ பிஸ்னஸை க்ரியேட் பண்ணுவாங்க, நியூ பிஸ்னஸ் மாடல்ஸை க்ரியேட் பண்ணலாம், புது மாடல்ஸை க்ரியேட் பண்ணலாம். தென் நியூ சேஞ்சஸை கொண்டு வரலாம், மாற்றங்களை ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்லையோ அல்லது மார்க்கெட்டிங் ப்ராசஸ்லையோ இந்த குவாலிட்டி குவான்டிட்டி எல்லாத்துலேயுமே ஒரு புதுமையாகவும் என்ன கொண்டு வராருன்னா மார்க்கெட்டர் கொண்டு வராரு. அதனால் அவருக்கு பேர் வந்து புதுமை புகுத்துனர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன்